ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே அப்கமிங் எபிசோடுக்காக எமோஷனலான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 8 to 13 செப்டம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசின ஒரே விஷயந்தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, துளசியோட சின்ன வயசு ஃபோட்டோ பறந்து போச்சு. அதை எடுக்கிறதுக்காக முத்து போனார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா, சிவகாமி காட்டில் அந்த கரண்ட் கம்பி போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் வந்து சின்ன தம்பியோட அம்முவா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்திரிக்கும் போது கம்பியை பிடிக்கிறாரு. கரண்ட் அடித்து இந்தாண்ட கட்டையில் இடிச்சிக்கிறாரு. அவருக்கு அடிபட்டு கிடக்கிறது தான் அந்த காட்டில் வேலை செய்கிற அந்த ரவுடி இருக்காங்களா, அவங்க போய் சிவகாமி கிட்ட சொல்கிறாங்க. சிவகாமி வந்து இதை பார்த்துட்டு அதை அப்படியே வேறு மாதிரி மாற்றணுங்கிறதுக்காக அந்த கரண்ட் கம்பியை அறுத்து முத்து மேலே போட்டுடுறாங்க. இப்போ முத்துவை தேடிக்கிட்டு துளசி வராங்க. அந்த நேரத்தில் முத்து ஏதோ சொல்ல வந்துட்டு கடைசியில் துளசியோட கழுத்தில் இருக்க அந்த தாலி அப்படியே பிடுங்கி எடுக்கிறாரு, அதாவது பிச்சு எடுக்கிறாரு. அதோட உயிரும் போயிடுது. துளசியோட மடியிலேயே அப்படியே உயிர் போகுது. ரொம்பவுமே எமோஷனலாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி மூமெண்ட்டு அது சினிமாவாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் என்னால் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து என்னால் முடியல. அதனால தான் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். செம்ம எமோஷனலான ஒரு ஸ்டோரி தான். அடுத்து என்ன எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.